ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ப்ரீஸ் குக் புக். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்பம் பாயா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு 2 ஆட்டோட கால். கடையில் அவங்க சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற முடியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வாங்குறப்பவே கேட்டு வாங்குங்க, அந்த மாதிரி சுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. சுட்டு கொடுத்துருவாங்க. மேலே இருக்கிற முடியெல்லாம் அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில், ரொம்ப சூடு தண்ணி வேண்டாம், கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக வந்துடும். இது மேலே ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி சொரன்னா போதும். கத்தியை யூஸ் பண்ணி இப்படி லைட்டாக சொரண்டிங்கன்னா இந்த மேலே இருக்கிற அந்த தீஞ்சு போனதெல்லாம் வந்துடும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த குழம்புல அந்த தீஞ்சு போன ஸ்மெல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதை இப்படி சொரண்டி எடுத்துடுங்க. பாருங்கள், நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ எல்லா காலையும் அதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாமே நல்லா சொரண்டி க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா சொரண்டிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு வச்சுருங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுங்கள். நல்லா க்ளீன் ஆகிடும். உங்களுக்கு அந்த ஆடோட ஸ்மெல் இல்லாமல் நல்லா க்ளீன் ஆகிடும். முக்கியமாக நீங்கள் வாங்குறப்ப அவங்கக்கிட்ட சொல்லி சுட்டு கொடுக்க சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா இது மேலே முடி இருக்கும், அது வயிற்றுக்கு நல்லது கிடையாது. அதனால் நல்லா சுட்டு கொடுக்க சொல்லுங்கள். இப்போ இதை நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு தக்காளியை ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு வெங்காயம், அதையும் இப்படி ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த கால் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த காலெல்லாம் டிப் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். 10 விசில் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 10 விசில் ஆனதுக்கப்புறமா இந்த ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். கால் நல்லா குக் ஆகிடுச்சு, பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. இப்போது இதுக்கான கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா பாப்பி சீட்ஸு அதை கொஞ்சம் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போது ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2 துண்டு பட்டை இதை ஆட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு 3 ஏலக்காய். அப்புறம் இது கடல் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க, கல்பாசி, கடல் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாயாக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால இது உங்ககிட்ட இருந்தால் இதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தால் இதை கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பாயாக்கு. ஸோ இது 3மே நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். 3 ஏலக்காய், ஒரு 2 துண்டு பட்டை, நிறைய வேண்டாம், கல்பாசி ரொம்ப கம்மியாக போதும். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக அந்த ஆயிலில் ரோஸ்ட் ஆகட்டும். ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் எடுத்து ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், லைட்டாக ஸ்லிட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதை ரஃப்பாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா வதக்கிடலாம். ஒரு சிலர் இந்த தேங்காய் அரவை கூடவே சேர்த்து பச்சை மிளகாவை அரைப்பாங்க. அந்த மாதிரி அதில் போட்டாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா வதக்கிறப்போ இதில் போட்டாலும் ஓகே தான். உங்களுக்கு குழம்பு நல்லா காரமாக வேணும்னா தேங்காய் அரவை கூட சேர்த்து ஒரு 2 பச்சை மிளகாவை போட்டு அரைச்சிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இந்த பாயா கூட பார்த்தீங்கன்னா இட்லி, இடியாப்பம், ஆப்பம், தோசை, இது எல்லாமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே மட்டன் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான சால்ட்டு, இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ உங்களுக்கு இந்த வெங்காயம் சீக்கிரமாக குக் ஆகி வரும். ஒரு 5-6 சின்ன வெங்காயம் போட்டு பாருங்கள், குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ரோஸ்ட் ஆகட்டும்.
இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் அந்த பட்டை கல்பாசி இதெல்லாம் வதக்கிறப்பவே சேர்த்து ஆட் பண்ணிடுங்க. நல்லா வதங்கிட்டு வருது. ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது பாருங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ப்ரொபோர்ஷன் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சரை விட கார்லிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும். இப்போது ஒரு 2 தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிடலாம். இது அப்படியே மெதுவாக குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி தண்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த தண்டில் இருந்து இலையை விட தண்டில் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொத்தமல்லி தண்டை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி எவ்வளோ ஃபைனாக முடியுமோ அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ இது நல்லா சீக்கிரமாக குக் ஆகிடும், நல்லா மேஷும் ஆகிடும். பாருங்க, இது நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கரம் மசாலா பவுடராக ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி மிளகாத்தூள் எதுவும் தேவை இருக்காது. உங்களுக்கு இந்த பச்சை மிளகாவோட காரம், அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் கூட சேர்த்து மிளகும் அரைக்க போகிறோம், அதோட காரமும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்க, இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்கால் அது இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த பாயாக்கு தேவையான தேங்காய் அரவையை பார்த்துடலாம். இது ஒரு 1/2 தேங்காய் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு நம்ம வதக்கிறதுக்கும் ஆட் பண்ணியிருக்கோம் இதில், அதனால ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போதும். இப்படி தண்ணியில் ஊற வச்சுருக்க கசகசா அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அதை வந்து இந்த தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாயாவை நல்லா ரிச் ஆக்கிறதுக்கு ஒரு 6லேருந்து 7 முந்திரி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கிறேன். நம்ம தேங்காய் அரவை ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த பாயை நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து தேங்காய் அரவை சேர்த்ததுக்கு அப்புறமா எவ்வளோ தண்ணி வேணுன்றது அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நான் தேங்காவை அரைச்சி எடுத்துடுறேன். பாருங்க, கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுது இதை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கொதிச்சு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இது நல்லா திக்காயிடும். அதனால கொஞ்சம் வாட்டரியாகவே இருக்கட்டும். அவ்வளோதான், இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. ஃப்ளேவர் அமேசிங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பாருங்கள், மீட்லாம் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு, பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிருக்கு. ஆட்டுக்கால் பொறுத்த வரைக்கும் ஒரு சில கால் வந்து உங்களுக்கு 10 விசில்லே குக் ஆகிடும். ஒரு சில கால் வந்து 12லேருந்து 15 விசில் கூட எடுக்கும். அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு 10 விசில் போட்டு பாருங்கள். அப்படி உங்களுக்கு கால் குக் ஆகணும், இன்னும் கொஞ்சம் கூட அந்த எலும்பெல்லாம் சாஃப்ட் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. பாருங்க, நான் இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸில் இந்த கிரேவி வந்து ரொம்ப திக்காக க்ரீமி ஆகிடும். நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறப்போவே கிரேவி வந்து திக் கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் ஆறுனதும் இன்னும் திக் ஆகிடும். கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி. நான் இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் போடுறேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் ஒரு கையளவு ஃப்ரெஷ் கொத்தமல்லி அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நம்ம கிட்டத்தட்ட 3 தக்காளி சேர்த்துருக்கோம். அதனால எக்ஸ்ட்ராவாக லெமன் எதுவும் ஆட் பண்ண வேண்டியது இருக்காது. இன்கேஸ் உங்களுக்கு லைட்டாக டேங்கினஸ் வேணும், லைட்டாக புளிப்பு வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர், கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது ஆப்பத்துக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். இது இட்லி அரிசினாலும் ஓகே தான்.
1 கப் அளவுக்கு பச்சரிசி, 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1 டீஸ்பூன் வெந்தயம், ரொம்ப வேண்டாம், 1 டீஸ்பூன் போதும். 1 கப் பச்சரிசி, 1 கப் புழுங்கல் அரிசிக்கு 1/4 கப் உளுந்து, அதை ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளவு தான் ஆப்பத்தோட மாவுக்கு தேவையான பொருளுங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் ஊற போட்டுடலாம். பாருங்கள், இது நல்லா ஊறிடுச்சு. ஆப்பத்து கூட நம்ம வந்து கொஞ்சம் தேங்காவையும் வச்சு அரைச்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல். இது கூட நம்ம இந்த ஊற வச்சிருக்கிற அரிசி, உளுந்து, வெந்தயம் இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்சியிலே அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம கிரைண்டரில் போடணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு தேங்காவோட தண்ணி, நம்ம தேங்காய் உடைச்சதப்போ அந்த தண்ணி எடுத்துட்டு அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. இது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம மொத்த அரிசியும் அரைச்சி எடுத்தாச்சு. இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 6லேருந்து 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். இப்போ நமக்கு பனிக்காலமாக இருந்தால் மினிமமாக ஒரு 8 மணி நேரம் இது புளிக்க வைக்கணும். இதே நம்ம வெயில் காலமாக இருந்தால் நீங்கள் வந்து 6 மணி நேரம் புளிக்க வச்சா போதுமாக இருக்கும். கோல்ட் கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா மினிமமாக 12 hours இதை வந்து புளிக்க வச்சுடுங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பத்தோட மாவு வந்து தோசை மாவை விட தண்ணியாக இருக்கணும். பாருங்க, கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும். இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம தேவையானதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு சாதம் அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சிலர் வந்து இதில் வெந்த சாதத்தை ஆட் பண்ணி அரைப்பாங்க. பட் அதுக்கான அவசியம் கிடையாது. நம்ம இதில் வந்து 1 கிளாஸ் பச்சரிசி, 1 கிளாஸ் புழுங்கல் அரிசி ஆட் பண்ணியிருக்கோம். அதுலேயே உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அந்த கார்னர்ஸ்லாம் வந்து நல்லா கிறிஸ்பாக வரும் உங்களுக்கு. ஸோ 1 கிளாஸ் பச்சரிசிக்கு 1 கிளாஸ் புழுங்கல் அரிசி. அரிசி வந்து ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இது ரெண்டுமே சேர்த்து 2 கிளாஸாக இருந்தது அப்படின்னா 1/4 கிளாஸ் உளுந்து, அப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயம். கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து தோசை மாவை விட தண்ணியாக இருக்கணும். அதனால தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே விட்டு அரைச்சிக்கோங்க. அரைக்கிறப்போ இந்த அளவுக்கு மாவுக்கு ஒரு 1/2 கப்பு துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு தேங்காவோட தண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த தேங்காவும் இந்த தேங்காய் தண்ணியும் இந்த ஆப்பமுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம உப்பு போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு இதை நம்ம வந்து 6லேருந்து 8 மணி நேரம் புளிக்க வைக்க போகிறோம். பாருங்கள், மாவு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இன்கேஸ் நீங்கள் ஊற்றுறதுக்குள்ளே மாவு புளிக்கலை அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 2 சிட்டிகை ஆப்ப சோடா அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஊற்றுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி. உங்களுக்கு வந்து இது நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் இருக்கணும். அதுதான் உங்களுக்கு வந்து புளிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த கல் சூடானதும் இந்த ஆப்ப மாவை ஒரு 2 கரண்டி இதில் ஊற்றலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது சின்ன கரண்டி, அதனால எனக்கு 2 கரண்டி மாவு தேவைப்படுது. ஊற்றிட்டு இப்படி ஒரு 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸில் இது வந்து நம்ம செக் பண்ணலாம். பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கும். மூடி வச்சுட்டு ஃப்ளேமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நான்ஸ்டிக் பேனில் தான் ஆப்பம் சுடுறேன். இன்கேஸ் நீங்கள் இந்தாலியம் இல்லைன்னா இரும்பு கடாயில் ஆப்பம் சுடுறதா இருந்தால் உங்களுக்கு ஆப்பம் சுட்டு பாருங்கள். அந்த பேன்லேருந்து எடுக்க வரல அப்படின்னா ஒரே ஒரு முட்டையை ஸ்க்ராம்பிள் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக எல்லா இடமும் அந்த கடாயில், ஆப்ப கடாயில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எக் ஸ்க்ராம்பிள் பண்ணிவிடுங்க. அந்த முட்டையை எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ஆப்ப மாவை ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பம் பர்ஃபெக்டாக வரும். பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இந்த மிடில்லையும் குக் ஆகிருக்கு. இந்த கார்னர்ஸும் வந்து பியூட்டிஃபுல்லாக ப்ரௌன் ஆகிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு கார்னர்ஸ் வந்து இப்படி ப்ரௌனாக இருந்தால், கிறிஸ்பியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது மிடில் வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் வேண்டானா மாவை வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஆப்பம் பாயா ரெடி.